அனைவருக்கும் வணக்கம். ராஜாவின் ராகங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 1950களின் ராஜா. ஒரு பெரிய பாடகராக கொடிகட்டி பறந்தவர். அப்படியே ஒரு இசையமைப்பாளராக மாறினார். ஆம், அவர்தான் திரு ஏ.எம். ராஜா. ராஜாவின் ராகங்கள் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில ஏ.எம். ராஜாவை ஒரு மியூசிக் டைரக்டரா நம்ம பார்க்க போறோம். அவர் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள், இதை தான் ராஜாவின் ராகங்கள் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏ.எம். ராஜா பிறந்தது ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூருங்கிற ஊர்ல பிறந்தாரு. அவருடைய தந்தையார் மன்மதராஜு. அவர் தனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வேண்டுதலோட ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டுறாரு. அந்த பிள்ளையார் கோயில் கட்டின பிறகுதான் திரு ஏ.எம். ராஜா பிறக்கிறாரு. ஏ.எம். ராஜாவுடைய தாயார் பேர் லக்ஷ்மம்மா. ஏ.எம். ராஜா பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவருடைய அப்பா இறந்துடுறாரு. ஏ.எம். ராஜாவுடைய முழு பெயர் ஏமல மன்மதராஜு ராஜா. இதுதான் அவருடைய முழு பெயர். அவர் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போதே நல்லா பாடுவார். அவரை பாட சொல்லி கேட்கறதுக்குன்னே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்பவுமே ஏ.எம். ராஜா பின்னாலேயே சுத்திட்டு இருக்கும். அவர் காலேஜில் படிக்கிற காலத்துல புல்புல் தரா வாசிச்சுட்டு ஹிந்தி பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாரு. பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும் பொழுது நடந்த பாட்டு போட்டிகள்லாம் கலந்துட்டு பாடுவார். அவருடைய குரலை கேட்ட ஹெச்எம்பி நிறுவனம் அவருடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஹெச்எம்பி நிறுவனத்துக்காக ஹோ ஹிருதய ராணி அப்படின்னு ஒரு பாட்டை பாடி பதிவு செய்கிறார் ஏ.எம். ராஜா. இந்த டைம்ல ஜெமினி எஸ்.எஸ். வாசன் சம்சாரம்னு ஒரு படத்தை தெலுங்குலையும் தமிழ்லையும் எடுத்துட்டு இருக்காரு. தெலுங்குல கண்டசாலாவை பாட வைக்கிறாரு. தமிழ்ல கண்டசாலாவோட உச்சரிப்பு எஸ்.எஸ். வாசனுக்கு பிடிக்கல. இந்த டைம்ல ஏ.எம். ராஜா பாடிய ஹோ ஹிருதய ராணிங்கிற பாட்டை எஸ்.எஸ். வாசன் கேட்கிறாரு. கேட்டுட்டு ஏ.எம். ராஜாவை வர சொல்லி சம்சாரம் படத்துல அவருக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு தர்றாரு. சம்சாரம் சம்சாரம்ங்கிற பாட்டு தான் ஏ.எம். ராஜா பாடி முதலில் வெளியான தமிழ் பாட்டு. சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுகஜீவனா. சம்சாரம் படம் 1950ல ரிலீஸ் ஆகுது. ஆனா அதற்கு முன்னாலேயே குமாரின்னு ஒரு படத்துல கே.வி. மகாதேவன் மியூசிக்ல ஏ.எம். ராஜா பாடுறாரு. ஜிக்கியோடு சேர்ந்து ஒரு டூயட் பாடுறாரு. இருளிலே நில ஒளி போல்னு தொடங்குற அந்த பாட்டு. ஆனா இந்த குமாரி படம் 1952ல தான் ரிலீஸ் ஆகுது. குமாரி படத்தோட ஹீரோ எம்ஜிஆர், ஹீரோயின் மாதுரி தேவி. ஃபர்ஸ்ட் பாடிந்து குமாரியில, ஆனா ரிலீஸ் ஆனது சம்சாரம். ஒரு சிங்கரா பல வெற்றி பாடல்களை பாடி வந்த ஏ.எம். ராஜா அவர்கள் மியூசிக் டைரக்டரா மறைந்து அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஒரு தடவை ஏ.எம். ராஜா ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல சேலம் வந்துட்டு இருக்காரு. ஒரு சாங் பாடணும், மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வரணும், வந்துட்டு இருக்காரு. அப்போ அதுல ஒரு கதாசிரியரும் அதே ட்ரெயின்ல வராரு. ஏ.எம். ராஜாக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு மியூசிக் டைரக்டரா மாறணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். அந்த கதாசிரியருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு டைரக்டரா மாறணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த கதாசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு நான் படம் எடுத்து டைரக்டர் ஆனா நீங்க தான் என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அவர் சொன்னது அப்படியே நடக்குது. 1959ல் அந்த கதாசிரியர் டைரக்டரா மாறுறாரு. அவர் தான் டைரக்டர் ஸ்ரீதர். அவர் டைரக்ட் செய்த முதல் படம் கல்யாண பரிசு. கல்யாண பரிசோட மியூசிக் டைரக்டர் ஏ.எம். ராஜா. எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட். வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட ஆசைதானோ. கல்யாண பரிசு படத்துல பட்டுக்கோட்டை எழுதிய பாடல் இது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தீபாவளி ஆனா ரேடியோலையும் டிவிலையும் கண்டிப்பா இந்த பாடல் ஒலிக்கும். பட்டாசு வெடிக்காத தீபாவளி கூட இருக்கலாம், ஆனா இந்த பாடல் ஒலிக்காத தீபாவளி இல்லை அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும்.
உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. பி சுசிலாவோட இனிமையான குரல்ல அமைந்த பாடல். கல்யாண பரிசு படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும். கல்யாண பரிசு படத்தோட கம்போசிங் நடக்குது. ஏஎம் ராஜா, ஸ்ரீதர், பட்டுக்கோட்டையார் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. டைரக்டர் ஸ்ரீதர் வந்து கல்யாண பரிசு படத்தோட ஃபுல் கதையும் சொல்றாரு. கேட்டவுடனே பட்டுக்கோட்டையார் என்ன பண்றாரு, காதலிலே தோல்வி விட்டால் கண்ணி உறுத்தி, கலங்குகின்றால் அவளை நெஞ்சில் நிறுத்தி, இதுதான் என் படத்தோட கதை அப்படிங்கிறாரு. ஸ்ரீதர் அப்படியே அசந்து போயிடுறாரு. ஃபுல் படத்தையும் வந்து 2 லைன்ல சொல்லி முடிச்சிடறாரு. உடனே ஸ்ரீதர் என்ன பண்றாரு, இதை நீங்க அப்படியே எனக்கு ஒரு பாட்டா டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்படி உருவான பாடல் தான் காதலிலே தோல்வி விட்டால் கண்ணி உறுத்தி. இந்த பாட்டுக்கு தன்னோட அருமையான மெட்டால் உயிர் கொடுத்திருப்பார் ஏஎம் ராஜா. காதலிலே தோல்வியுற்றாள் கண்ணி உறுத்தி. அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு அடிப்பட்டது. ஏஎம் ராஜா பல நல்ல பாடல்களை சுசிலாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஜிக்கி பாட வேண்டிய பாடல்கள்லாம் நிறைய சுசிலா பாடி, அதனால சுசிலாவுக்கு நல்ல பேர் அப்படின்னு பலர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஏஎம் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மெட்டை யார் பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உள்ளுணர்வு சொல்லும். அதன்படி தான் நான் பாடகிகளை செலக்ட் பண்ணேனே தவிர, இதை வந்து இவர் தான் பாடணும் அப்படின்லாம் நான் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதில்ல. ஒரு மெட்டு, அந்த மெட்டை எந்த குரல் பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாண பரிசு படத்தில் ஜிக்கி பாடிய இந்த பாடல் கேட்கும்போது ஏஎம் ராஜா சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கே புரியும். இந்த பகுதியில் ஏஎம் ராஜா அவர்களை வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக நம்ம பார்த்தோம். அவர் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பகுதியில். நன்றி, வணக்கம்.